இங்க ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா, தண்ணிக்கு ஓரமா போயிட்டு இருந்த ஒரு தவளை ஒண்ண பிடிச்சு அது உடம்புல டைட்டா வந்து கயிற வந்து கட்டி விட்டுட்டு அத தண்ணிக்குள்ள வந்து நீந்து வர்றான். அந்த ஒரு தவளையும் உடம்புல கயிற வந்து கட்டி விட்டுருக்கிறதால நீந்த முடியாம நீந்திக்கிட்டே ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி போயிட்டு இருக்கு. அத பார்த்துட்டு இந்த பையன் ரொம்பவே சிரிச்சிட்டு வந்து இருக்கான். இப்ப மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பாம்பு ஒண்ண பிடிச்சு அதோட தலையில கயிற சுத்தி விட்டுட்டு இன்னொரு முனையில கல்ல கட்டி விட்டுட்டு அது சரியா ஊர்ந்து போக முடியாத மாதிரி பண்ணி விட்டுறான். இதோட அந்த பையன் நிறுத்திக்குவான்னு பார்த்தா அதோட மட்டும் இல்லாம இன்னொரு மீன் ஒண்ண பிடிச்சு அதோட கழுத்திலையும் கயிற சுத்தி விட்டுட்டு தண்ணிக்குள்ள பார்த்தீங்கன்னா விட்டுறான். இப்படியே எல்லா அனிமலையும் கொடுமை பண்ணி அதை பார்த்து சந்தோஷப்படுறதையே ஒரு வேலையா பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன் வந்து வச்சிருக்கான். இவன் இப்படி பண்றது எல்லாத்தையுமே மறைஞ்சு இவனோட டீச்சர் வந்து பார்க்க வந்து செய்றாங்க. நைட் இந்த சின்ன பையன் தூங்க போகும்போது இவனோட டீச்சர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பின்னாடி பெரிய கல்ல ஒண்ண வச்சு கட்டி வந்து விட்டுறாங்க. தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா அந்த கல்ல வச்சுக்கிட்டு என்னால நடக்க முடியலன்னு சொல்லி தன்னோட டீச்சர் கிட்ட போய் இதை ரிமூவ் பண்ணி விடுங்கன்னு வந்து கேட்டுட்டு இருக்கு. அதுக்கு அந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா நீ கொடுமை பண்ண அனிமல்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு வா, பட் அதுல ஏதாவது ஒண்ணு இறந்தா கூட இந்த கல்லை நான் ரிமூவ் பண்ண மாட்டேன்னு வந்து சொல்லிடுறாரு. இவன் வேகமா போய் ஆத்துல போய் பாக்குறான். அந்த தவக்கால பார்த்தீங்கன்னா இன்னும் நீந்திக்கிட்டே வந்து இருக்கு. சோ அதை வந்து ஃப்ரீ பண்ணி வந்து விட்டுறான். பட் அந்த மீனும் அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா இறந்து போய் வந்து கிடக்கு. சோ இப்பதான் அவனுக்கு புரிய வருது நம்ம பண்ணது எவ்வளவு பெரிய